செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம். நண்பர் பேராசிரியர் வாங்கல இந்த சாமியார் மீட்டிங் போவோம் அப்படின்னாரு. இல்லைங்க சார், நான் இந்த சாமியார் மீட்டிங் எல்லாம் போகிறது இல்லை, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா. இல்லை, இந்த சாமியார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பேரை சொல்றேன் பாருங்கன்னு சொன்னாரு. அடாடா, அவரா சதுரங்க சாமியார், அவரு ரொம்ப டுபாக்கூர் சாமியார் ஆச்சு ப்ரொஃபஸர், எதுக்கு என்ன அவருக்கு மீட்டிங் கூப்பிடுறீங்கன்னா. இல்லை நீங்க வந்தே தீரணும், அவர் எப்படி பேசுறாரு பாருங்க அப்படின்னாரு. சரி, அப்படிதான் ப்ரொபோசல் நமக்கு வேண்டியவராச்சே, சொல்லிட்டாரு, போய் தானே ஆகணும். இன்னும் போனேன். அங்க போனா இவர் இந்த சாமியார் எப்படி தெரியுமா இருக்காரு தெரியுங்களா? குடுமி, நெத்தியில நீண்ட நாமம், அதான் மூணு நாமம், பட்ட நாமம் இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்காரு. அதை இல்லாம இந்த உடம்புல சட்டை இல்லை, பூணூர் மட்டும் போட்டிருக்காரு, பஞ்சவச்சம் வச்சு கட்டியிருக்காரு. இவ்வளவுதான். அந்த மீட்டிங்ல கூட அவர் அந்த மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்திருக்காரு. அது அவருடைய ட்ரேட்மார்க், அவர் காமிக்கணுமா. ஆனா மனிதன் தமிழ், இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் பூந்து வளாசுறா. அது சில தனிப்பட்ட முறையில் சிலருக்குள்ள திறமைகள். அது சரின்னு பேசினாரு. நான் அவருக்கு காது கொடுத்து கேட்கல. ஏன்னா நமக்கு இப்படிதான் பழக்கம். அதாவது இவங்கெல்லாம் மனித குலத்துக்கு ஏற்ப ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க கருத்தை திணிப்பாங்க அப்படிங்கிறவன் நான். அதனால நான் அப்புறம் மீட்டிங் முடிஞ்சுது. அவரு எல்லாரும் ஏந்து நின்னோம். அவர் அந்த அந்த நடந்தா இருப்பாருங்க, ஒரு அப்படியே குதிச்சு பாத்து நடம்பாங்க, அதை போட்டு அந்த மஞ்சள் போய் ஆட்டிக்கிட்டு நடந்து போனாரு. அப்புறம் ப்ரொபோசர் வெளியில வந்தாரு. என்ன நான் சொன்னேன், எப்படி பேசினாரு பாத்தீங்களான்டாரு. நல்லாதான் பேசினாரு அப்படின்னா. என்னாலும் அவங்க இது இருக்கு இல்லைங்களா, அவங்க ஜாதிங்க, நம்ம ஆளுங்களாம் அப்படி பேச முடியுமா, ஐயங்காருல அவரு அப்படின்னாரு. இங்கெல்லாம் எனக்கு கடுப்பாயிடுச்சு. ப்ரொஃபஸர், அவர் எதை வச்சு நீங்க ஐயங்காருன்னு சொல்றீங்கன்னு கேட்டான். என்னங்க இது, எல்லாரும் சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்களையும் சொல்றாங்க, நீங்க மட்டும் எப்படி உங்களுக்கு சந்தேகம் வருந்தாரு? அது 100க்கு 100 ஒரு ஐயங்கார் இல்லைங்க, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னா. ஆமா, நீங்க எதுவுமே நெகட்டிவா பேசுவீங்க, ஏடா கூடமா பேசுவீங்க, ஆனா நீங்க சொல்றாங்க ஒத்துக்கணும் இல்லையாண்டாரு ப்ரொஃபஸர் உரிமையோட. அவர் எப்பவுமே என்ன கிண்டல் பண்ணுவாரு. அதுல கேட்ட, இல்லைங்க ப்ரொஃபஸர், காலம் வரும், அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா என்ன, காலம் ரொம்ப நாளும் ஆகும், அதனால நான் சொன்னதெல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னா. சரி பார்ப்போம்னாரு. அதே மாதிரி காலம் வந்துச்சு. அவரு பெண்ணு நில மோசடி வழக்குல இவர் மாட்டி, கலைஞர் தான் இப்ப முதல்வர், பிடிச்சி உள்ள போட்டார். கலைஞர் உள்ள பிடிச்சி போட்ட உடனே யாராவது ஜாமீனுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஒருத்தர் கூட வரல இவரை ஜாமீன்ல எடுக்க. இவர் 10 கோடிகளா இல்ல கேடிகளா நமக்கு தெரியாது, யாரும் வரல. எப்ப மாட்டுவோன்னு தானே அவன் எதிர்பார்த்துக்கிறான். நீ மாட்டின உடனே வரல. அப்போ அவர் எப்படி கதறினான்னு தெரியுங்களா? ஐயா, நான் அவா இல்ல, நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் அப்படிங்கிறாரு. பாருங்க, இவர் சுகபோக வாழ்க்கையில இருக்கும்போது இந்த பிற்படுத்தப்பட்டவனா காட்டிக்கல, அந்த பிற்படுத்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யல. அதை குறைஞ்சபட்சம் அந்த மீட்டிங்ல நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவனே சொல்லல. ஏன்னா அதெல்லாம் சொன்னா இவருக்கு மற்ற சாதிக்காரர்கள் சப்போர்ட் கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டு அன்னைக்கு மறைச்சிட்ட. இன்னைக்கு உள்ள போதும் மட்டும் கலைஞர்கிட்ட புலம்பாரு, ஐயா நான் அவா இல்லை, நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி எல்லாரும் அவர் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப ஆள் அட்ரஸ் செய்யாம இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்படிதான் இருக்காங்க வேடதாரிகள். இன்னும் இந்த மாதிரி ஆட்டம் இருக்கு. சில பேர் மனசு புண்படும், அதனால அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன் சார் வேஷம் போடணும்? நம்மளால முடிஞ்சதா உண்மையை பேசுவோம், அது சரியா வரல அப்படின்னா விட்டுடலாம், அவ்வளவுதான். ஆகவே முடிந்த வரை ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீ ஆயிரு, நான் நானா இருக்கணும், இதுதான் உண்மை. உன் ஐடென்டிட்டிய நீ உயர்த்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி எதுக்கு வேஷம் போடணும் அப்படின்னு நான் ப்ரொபோஸ்ட ஆர்கியூ பண்ணும்போது, சார் சாரி, நான் உங்களை சாதாரண இடம் போட்டேன், இவ்வளோட்ட ஒரு மனிதர் எனக்கு நீங்க நண்பரா இருக்கிறது நான் கொடுத்து வச்ச உடனே ப்ரொபோசர் நான் வாழ்த்தினாரு. நன்றி, வணக்கம்.